ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். என் பேர் நலன். நான் இப்போ என்னோடய சொந்த ஊருக்கு போயிட்டுருக்கேன். இந்த 3 வருஷத்தில் என்னோடய உலகம் ரொம்ப மாறிடுச்சு. அந்த ஒரு ஆக்சிடெண்ட்னால. அந்த ஒரு ஆக்சிடெண்ட் மட்டும் நடக்காமல் இருந்திருந்தா என்னோடய படமும் வெளியே வந்திருக்கும். என்னை சுற்றி எல்லோரும் சந்தோஷமாகவும் இருந்திருப்பாங்க. இத்தனை நாள் தொலைச்ச என்னோடய சந்தோஷத்தை தேடி இப்போ நான் போயிட்டுருக்கேன். பா 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 ஹலோ மச்சான், சொல்லு மச்சான். எங்கடா இருக்க? இப்போ தாண்டா வந்து இறங்குண்ணா. நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுதுடா. எங்கடா இருக்க? இப்போ அவன் எங்கே இருக்கான்? முன்னாடி தான் இருக்கான் மச்சான். எல்லாம் ரெடி ஆயிடுச்சடா? எல்லாம் ரெடிடா. சரி, பிளான் என்னன்னு சொல்கிறா? மச்சான், அவனை விட்டுறாதீங்கடா. விட்டா பிடிக்க முடியாது. சரி, நான் பார்த்துக்கிறேன். பிளான் வாங்க. நன்றிப்பா. எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்ப. ஈஸியெல்லாம் காலி பண்ணிட்டுல. டேய், அண்ணன் என்னடா ரொம்ப சூடாக இருக்காரு. ஏய், உனக்கு விஷயம் தெரியாதா? அண்ணன் போஸ்ட் விட்டு தூக்கிட்டாங்கடா. டேய், என்னடா சொல்கிற? பத்தாதுக்கு இவன் வேற வந்து மாட்டான்டா. யாரா அவன்? நம்ம குடிசை வச்சு லோடு ஏற்றும் போது வீடியோ எடுத்துட்டான்டா. ஈஸியா எடுத்துட்டுல. ஏய் ஊத்ரா.
அண்ணே பதினாறு வருஷம் ஆச்சுடா இந்த இடத்துக்கு வரத்துக்கு. அடிதடி வெட்டுக்குத்து, எங்காவது பெரிய வீட்டு ஃபங்க்ஷன்னா அங்கே போய் பந்தோபஸ்து பார்க்கறது, அரசியல் கட்சி மீட்டிங்னா அங்கே போய் பந்தோபஸ்து பார்க்கறது. இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு கிடைச்ச இந்த போஸ்டிங்க ஒரு நாளில் போகிறதுக்காடா? ஒரு நாளில் போகிறதுக்காடா? இப்போ என்னண்ணா பண்ணலாம் அந்த 3 பேத்த? போரு, நேரம் வரும்போது சொல்கிறேன். 3ஓட 1 சேர்த்து 4 போடுறோம். யாருண்ணா அந்த 4வது ஆளு? ஏடா அங்கே சத்தம்? டேய் யாருன்னு பாரா. யாரையா? ராஜவேலை பார்க்கணும். அண்ணெல்லாம் பார்க்க முடியாது, கிளம்பியா. பாண்டியன் வந்திருக்கேன்னு சொல்லுங்க, அவருக்கு தெரியும். அண்ணா பாண்டியன் ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காரு. வர சொல்லு. சரி வா. ராஜவேலு, என்ன ஞாபகம் இருக்காப்பா? ஒன்று எப்படி மறக்க முடியும்? நான் கூட என்ன தெரியலேன்னு சொல்லிடுவேன்னு நினச்சேன்ப்பா. என்ன விஷயம்? கொஞ்சம் தனியாக பேசணும். வா உட்காந்து பேசலாம். ஏய் தூக்கிட்டு போட அவனை. தனியாக பேசணும்னு கேட்டேன். ஏய் ஊத்துறா. ஏதோ சொல்லணும்னு சொன்ன. எனக்கு ஒரு பையன் இருக்கான், ஜெயசீலன்னு. காலேஜ் படிக்கிற 2 வருஷத்தில் குறும்படம் எடுக்கிறேன்னு பசங்களோட சுற்றிட்டு இருந்தான். காலேஜ் போன புதுசில் தான் சொல்கிறான்னு நானும் அசால்ட்டாக விட்டுட்டேன். படிப்பு முடித்ததுக்கப்புறமும் இப்போ வந்தும் படம் எடுக்க போகிறேன்னு சொல்கிறான். ஒருவேளை அதில் ஜெயிச்சிட்டானா நானும் சந்தோஷப்படுவேன். அவனுக்கு அது கிடைக்காம போயிடுச்சுன்னா அவனால் தாங்க முடியுமோ, என்னால் தாங்க முடியாது. இப்போ நான் என்னையா பண்ணோம்? நாளைக்கு அவன் பிறந்த நாள். இதில் 5 லட்ச ரூபா பணம் இருக்குது. இதை வாங்கிக்கிட்டு விஏஓ ஆஃபீஸில் என் பையனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். என்ன பார்த்துட்டு இருக்க? வாங்கடா. எடா வெளியா. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. அண்ணே கரெக்டாக இருக்குண்ணே. சொல்லிட்டீல, கிளம்பு கிளம்பு. சரிப்பா, நான் கிளம்புறேன். அமுதா அப்படி இருக்கா? ரொம்ப நல்லா இருக்காப்பா. அண்ணே யாருண்ணா அவரு? என்னடா கேட்ட? யார் அவருன்னு கேட்டேண்ணா. என்னை எத்தனை வருஷமாடா தெரியும்? 4 வருஷமா தெரியுண்ணே. அவனை இத்திலொன்று இருந்து தெரியும்டா. பொதுவாக ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் ஒருத்தங்க வந்து சேருவாங்க. அது யாராக வேணா இருக்கலாம். அம்மா அப்பாவாக இருக்கலாம், அண்ணன் தம்பியாக இருக்கலாம், பொண்டாட்டியாக இருக்கலாம், ஏன் நல்ல நண்பனாக கூட இருக்கலாம். அது மாதிரி தான் என் வாழ்க்கையிலையும் மொத வந்து சேர்ந்தவன் பாண்டியன். அவன் செஞ்ச நல்லதையும் என்னால் மறக்க முடியல, கெட்டதையும் என்னால் மறக்க முடியல. ஒரு வகையில் நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே அவன்தான்டா. என்னண்ணாச்சு? மதுரையில் நடந்த பாலமேடு ஜல்லிக்கட்டில் 2 பேரும் கலந்துக்கிட்டோம்டா. அங்கே தான் தெரிய வந்தது சின்ன மருது பெரிய மருதுன்னு காளையை பற்றி.
அங்கே எல்லாரும் பெருமையாக பேசிக்கிட்டாங்க அந்த 2 காளையும் பற்றியும். வந்துட்டோம், எதா பற்றியும் கவலைப்படல. ஒரு மாடாச்சும் அடைக்கிறன்னு மனசு சொல்லிச்சு. கலந்துக்கிட்ட 10வது நிமிஷம், எப்படி 10வது நிமிஷம் ஒரு மாடை அடக்கிறேன். அதான் பெரிய மருது. மாடை அடக்கின உடனே ஒரே சவுண்டு, எல்லாம் கத்துறாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரே ஒரு சத்தம் என் காதுக்குள்ளே கேட்டுகிட்டே இருந்துச்சு. என்னன்னு திரும்பி பார்க்குறேன், இப்போ வந்தான்ல பாண்டியன், அவன் வேகமாக ஓடி வந்து என்னை தள்ளி விட்டான். கீழே விழுந்துட்டேன். அப்புறம் என்ன ஆச்சுண்ணே? எந்திரிச்சு திரும்பி பார்க்குறேன், ஒரு காலை முட்டி தூக்கி எறியுது. அதான் சின்ன மருது. எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறாங்கடா. ஆனால் அப்போ தெரியாதடா, அவனை அன்னைக்கு தான் கடைசியாக பார்ப்பேன்னு. அப்போ அமுதா யாருண்ணே? கல்யாணம் அவ்வளோதானே இன்னும்? இல்லைண்ணே. சொன்ன உனக்கு புரியாது. அண்ணே, ஐயாண்ணே இங்க குடு. ராஜுவல் எங்க இருக்க? ஐயா சொல்லுங்க ஐயா, நம்ம ஆஃபீஸ்லங்க ஐயா. உடனே புறப்பட்டு நம்ம வீட்டுக்கு வா. சரிங்க ஐயா. அப்புறம் அப்படியே வரும்போது சொல்லுங்க ஐயா. காட்சி பணம் ஒரு 12 லட்ச ரூபா கொடுத்தல? ஆமாங்க ஐயா. அதை மட்டும் எடுத்துட்டு வந்துரு. சரிங்க ஐயா. டேய் பேண்ட் எடுத்துட்டு வாடா. டேய் அந்த பேண்ட்டை கொடுறா. இந்தாங்கண்ணே. டேய் பசங்களை என்னென்ன எடுக்கணுமோ எடுத்துட்டு கிளம்ப சொல்கிறான். சரிண்ணே. டேய் பொருளாம் கீழே இருக்குங்கடா. டேய் பசங்களை எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டுறா. சரிண்ணே. எல்லாத்தையும் ஃபோனையும் சுவிச் ஆஃப் பண்ண சொல்லு. சரிண்ணே. உன் ஃபோன் மட்டும் ஆனில் இருக்கட்டும். நான் கால் பண்ண மட்டும் அட்டன் பண்ணு. வேற எந்த ஃபோனையும் அட்டன் சரி பண்ண. பார்த்துக்கண்ணே. அண்ணே அண்ணே பேக் மேலே விட்டு வந்துட்டீங்க. டேய் எங்கடா கொடுக்குற? போயிட்டாங்க. சார்ண்ணே சார்ண்ணே. இவன் வேற. டேய் வேற வண்டி எடுத்துட்டு வாங்கடா. அண்ணே குண்ண அந்த வண்டி ஏறுறா. நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து 2 பாடல்கள். மேஜர் சந்திரகாந்த் இந்த திரைப்படத்திலிருந்து டி. சுசீலாவின் குரலில். அடுத்ததாக ஒரு பாடல் எங்க பாப்பா திரைப்படத்திலிருந்து டி. எம். சௌந்தரராஜன், எல்.ஆர். ஈஸ்வரி இருவரின் குரல்களில் அமைந்த பாடல். ஏய் ஏய் அவனை செத்தா போயிட்டான். ஜஸ்ட் கோமா தானே, வந்துடும் விடு. ஏன்டா விரா போட்டோம். என்ன மச்சான்? பின்னடா இவனுக்காக தான் நீங்கள் வந்திருக்கோம். நம்மளை விட்டு அவன் நினச்சி ஃபீல் பண்ணிருக்கான். விரா போட்டோம். அவனுக்கு தான் உன்னை பற்றி பேசினா கோவம் தெரியலடா. ஏன்டா? வாடா. டேய் டேய் விட்றா. டேய் அவனுக்கோசரம் நான் மன்னிப்பு கேட்குறேன். வாடா மச்சான்.
வாசல் தோறும் வேதனை இருக்கும் வாழ்க்கை என்றால் ஆயுதம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எது என்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். சாரி மச்சான், அவன் கோமாவுக்கு போனதை என்னால் ஏற்றுக்க முடியல. இவ்வளோ வருஷமா என் கூட இருந்தானா, அதான் மச்சான் என்னால் தாங்க முடியல. சாரிடா. சாரி மச்சான். சரி விடுறா மச்சான், விடு, அழாத, சரியா? சரி விடு மச்சான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க அப்பா வர கால் பண்ணிடுவான். ஏன்டா சும்மா இருக்க மாட்டியாடா? எப்படா? என்னது கரெக்டாக கூப்பிட்றான்டா அந்த ஆளு. சரி நான் கிளம்புறேன். பாய் பாய். சீக்கிரமாடா, இல்லை ஹிட்லர் வெளியே நிற்க வச்சு சுட்டுற போகிறான். போடா. தம்பி ஜெய் தானே நீ? ஆமாங்க. பாண்டியன் பையன் தானே? ஆமாங்க. 5 நிமிஷம் தனியாக பேசணும். டேய், ஒரு 5 நிமிஷம் மட்டும் தனியாக பேசணுமா? போங்கடா, உட்காருங்க. சொல்லுங்கள், ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. இப்போ தான் வரும்போது உங்கள் அப்பனை பார்த்துட்டு வரேன். எங்கள் அப்பாவை பற்றி பேசுகிறதா இருந்தா நீங்கள் கிளம்பலாம். உங்கள் அப்பனை புரிஞ்சிக்க மாட்டேன் நீ. உங்களுக்கு என் அண்ணனை பற்றி என்ன தெரியும்? அவன் எப்படி செத்தான்னு தெரியுமா? அவராலையும் அவர் விளையாட்டை நினச்சிட்டு இருக்க ஜல்லிக்கட்டாலையும் தான் எங்கள் அண்ணன் செத்தான். அது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் கிளம்பலாம். உங்கள் அப்பனை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான். நீ உன் வேலைக்காக அவன்கிட்ட போய் 5 லட்சம் பணம் கொடுத்தான் பாரு. உன்கிட்ட பேசுகிறதே வேஸ்ட்டுடா. டேய் என்னடாச்சு? டேய் என்னாச்சு? உங்ககிட்ட தானே கேட்குறேன், என்னாச்சு சொல்றா, சொன்னா தானே தெரியும். என்னாச்சு? ஓ ஏய், அந்த ஆள் 5 லட்சத்தை அவங்ககிட்ட போய் கொடுத்துருக்காருடா. யார்கிட்டடா? கவுன்சிலர் ராஜ்வேல் கிட்ட தான்டா. ஐயோ, அந்த ஆள்கிட்ட ஏன்டா போய் கொடுத்தீங்க? என்னோட வேலை விஷயமா கொடுத்துருக்காருடா. டேய் அந்த ஆளுக்கு இன்னைக்கு தான்டா போஸ்டிங் போச்சு. உனக்கு எப்படிடா தெரியும்? எங்கள் அப்பா மாமா இன்னைக்கு வீட்டில் பேசிகிட்டு இருந்தாங்களா, இப்போ தான்டா கேட்டேன். ஐயோ, இப்போ என்னடா பண்ணலாம்? வாமச்சான், போய் வாங்கிட்டு வந்துடலாம். போ, நீ போனோடனே கொடுக்குறதா வாங்கி வச்சான் பாரு. போ போ வாங்கிக்க போ. மச்சான், எனக்கு ஏதோ இப்போயே போய் வாங்கிட்டு வரதா சரின்னு தோணுது. மச்சான் மச்சான் இன்னைக்கு போகிறது சேஃப் இல்லை. அந்த ஆளுக்கு இன்றைக்கி தான் வேறு போஸ்டிங் போயிருக்கு. ஏரியாவில் வேறு இருப்பான்டா. அந்த ஆள் வேறு ஒரு மாதிரி. இன்னைக்கு போகிறது சரி வராது, வேணாம். இல்லை, சரியாக வரும். எங்கடா போகிற? இங்கே பாரு மச்சான், இன்னைக்கு விட்டா வாங்க முடியாது. வரீங்களா இல்லையா? வாமச்சான் போகலாம். இரு, தண்ணி இருக்கா? ஏன்டா, இரா பிடிச்சிட்டு வரேன்.
டேய் நீ தான் தண்ணி குடிக்கலாம் செத்து போயிருன்னு தெரியும்ல. மறந்துட்டேன் மச்சான். என்ன மறந்துட்ட? எடு எடு எடு. டேய் வண்டி ஆஃப் பண்ணுறா. டேய் எங்கடா போற? ஒண்ணுக்கு போயிட்டு வந்துடுறோம் மச்சான். டேய் மச்சான். சார் 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 நான் டேய் 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 சார். யாரா? ஜெயோட அப்பா கொடுத்த பணம் எங்க சார்? நீ யாரா? நான் அவனோட ஃப்ரெண்டு சார். இங்க இருக்கு, எடுத்துக்கடா. நானே இங்க டென்ஷன்ல இருக்கேன். ப்ரோ டைட் ப்ரோ டைட் ப்ரோ. பிரச்சனை இல்லை இவனுங்க வேற. ஏய் நீங்க தேடி வந்த பேக் என்கிட்ட இருக்கு, வாங்கடா. என்னல
சார் சார் என்னாச்சு சார்? தண்ணி. இந்தாங்க சார். தண்ணி. டேய், அவனை என்கிட்ட விட்டுட்டு திரும்பி பார்க்காம ஓடுறா. ஏய் தம்பி, இது என் பிரச்சனை. நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். டேய் சார் இருங்க இருங்க, நான் பார்த்துக்கிறேன் சார். சார் இருங்க. அந்த பேக் எங்கே போடியுது, அதை மட்டும் கொடுத்துருங்க, நான் போயிடுறேன். அந்த பேக்கை மட்டும் கொடுத்துருங்க, நான் போயிடுறேன். ப்ளீஸ் கொடுத்துருங்க. பிரச்சனை. நீ பணத்தை வாங்கிட்டு போய் உன் ஃப்ரெண்ட்ட கொடுறா. போ போ. வேணாம் வேணாம் வேணாம். மௌலி, டேய் என்னடாச்சு? டேய் டேய் என்னடாச்சு? தண்ணி. மௌலி டேய் தண்ணி. டேய் என்ன? ஏந்திரி 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 ஏந்திரி. ஒன்று நிமிஷம்டா. மெதுவா மெதுவா மெதுவா. எடுத்துட்டு வர. பொறுமை. ஓகேவாடா? ஓகேவா? வா எந்திரி.
ஹே மச்சான், சரியா போயிருண்டா, ஒன்றும் இல்லை. மச்சான், இதை புடி. உனக்கு அட்வைஸ் பண்ணுறேன்னு நினைக்காத மச்சான். இதை எடுத்துக்கோ, போய் ஃபஸ்ட்டு உங்கள் அப்பா கிட்ட பேசு. சரி மச்சான். ஓ, இவன் தான் அவன். இவன் என்னைக்காவது இப்படி சிரிச்சு பார்த்துருக்கா? இதுதான் அவனுக்கு நம்ம இருக்கிற வித்தியாசம். விடு, அவனை சந்தோஷமாக இருக்கட்டும். என்னை மன்னிச்சிருங்கப்பா. உங்கள் முகத்தை பார்த்து கூட என்னால் பேச முடியல. நீங்கள் ஒவ்வொரு டைமும் எங்கள் கூட வந்து பேசும்போது எனக்கு ஆசையாக இருக்கும் உங்கள் கூட பேசலான்னு. ஆனால் அண்ணனை பற்றி நினைக்கும்போது என்னால் முடியலப்பா. இந்த வீட்டில் நானும் அவனும் ஒன்றா இருந்தோம். ஆனால் எவ்வளோ சிரித்து பேசியிருப்போம். நானும் அண்ணனும் ஒன்றா சாப்பிட்ருப்போம், ஒன்றா படுத்து தூங்கியிருப்போம். அவன் இல்லைங்கிறத என்னால் இப்போ வரைக்கும் ஏற்றுக்க முடியலப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா, தப்பு தான். நான் வந்து உங்ககிட்ட பேசியிருக்கணும். என்ன மன்னிச்சிருங்கப்பா. அப்பா 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 எந்திரிங்கப்பா. அப்பா அப்பா எந்திரிங்கப்பா. அப்பா அம்மா அப்பா எந்திரிக்க மாட்டேங்கிறாருமா. அப்பா அம்மா அப்பா எந்திரிக்க மாட்டேங்கிறாருமா. அம்மா அப்பா எந்திரிக்க மாட்டேங்கிறாருமா. என் கூட வந்து பேசுறேம்மா. அம்மா நைட்டு ஃபுல்லாக உன்னைய பற்றி நினச்சிக்கிட்டே இருந்து தூக்கம் வராமல் அவர் பாட்டுக்கு புலம்பிக்கிட்டே இருந்தாரா. நான் தான் தூக்க மரத்தை கொடுத்து தூங்க வச்சிருக்கிறேன். நீ போடா, போய் பாயசம் ஊற்றி வச்சிருக்க, எடுத்து குடி போ. பேசுனா ஒரே முட்டா பேசுறது இல்லையா? பேசுறதே இல்லை. அரை மணி நேரம் ஆகுமா? டேய் அப்பா எந்திரிச்சிட்டாடா. என்னப்பா? அப்பா நான் மன்னிச்சிருங்கப்பா.
நான் உங்ககிட்ட வந்து பேசியிருக்கணும்ப்பா. என்னை மன்னிச்சிருங்கப்பா. சரிப்பா சரிப்பா. உங்கள் அண்ணன் சாவுக்கு நான் காரணம் இல்லைப்பா. என்னை மன்னிச்சிருங்கப்பா. சரிப்பா சரிப்பா. பா ஒரு நிமிஷம் வா, ஒரு நிமிஷம் வா. அப்பா யார் வந்துக்கிறான்னு பாருங்கப்பா. யாருப்பா? மச்சான் மன்னிச்சுக்கிடா, மன்னிச்சுக்கிடா. சரிடா சரிடா சரிடா. டேய் அதை கொண்டா.